இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளான ஈஸியான ஒரு ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டு அப்படியே ஸ்பைஸியாக இருக்கும், நல்ல ஒரு அருமையாக இருக்கும். கூட வெங்காயத்தை வச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் சிம்பிள் ஃப்ரை செய்ய போகிறோம். எப்படி எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ சீக்கிரமாக செய்யலாங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ வந்து 1/2 kg ப்ரான் எடுத்திருக்கோம். அந்த 1/2 kg ப்ரானில் எத்தனை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 kg தான் இருக்கும் போல் இருக்குது. ஒரு 400 கிராம்ஸ்க்குள்ளே தான், 300 கிராம்ஸ் தான் இருக்கும் போல் இருக்குது. எடுத்துட்டோம். சரி, ஓகே, இங்கே இருக்கிற பொருட்களை வச்சு பண்ண போகிறோம். இது என்னென்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் எடுத்துக்கலாம், ஒரு 1.5 டீஸ்பூன். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, சோம்பு, கொத்தமல்லி, நெக்ஸ்ட்டு குழம்புத்தூள், அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இதை வச்சு செஞ்சிடலாங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ரொம்ப ஈஸி. ப்ரான் எப்படி செய்யணும்னு தெரியாதவங்களுக்கு இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஒரு ப்ரான் சைடு செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி சமைக்கிறதுன்னு. கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 4 டீஸ்பூன் வர அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ சோம்பு போட்டுடலாம். உள்ள சோம்பு போட்டிருக்கு, சோம்பு உள்ள போட்டாச்சு. அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை வரும் சரவடி மாதிரி வெட்டிக்குது. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே போட்டுடலாம். ஏன்டா வெங்காய தக்காளி போட்டு பண்ணலையான்னு கேட்காதீங்க, இது போட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணக்கூடிய டிஷ்ஷு, அதனால் இது கொஞ்சம் இந்த மாதிரி தான் பண்ணணும். கொஞ்சம் சுவை நல்லாயிருக்கும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். பாருங்க, அந்த 10 வர வரைக்கும் ஒரு இதில் பண்ணி விட்டுட்டு அடுத்து இருக்கிற மசாலெலாம் போட்டுடலாங்க. மசால் போடுறது இப்போ ப்ரான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் மசாலெலாம் போட்டுடலாம். சரிங்களா? இப்போ அதில் இருக்கிற ப்ரான் எல்லாத்தையும் உள்ளே கொட்டிடலாம். நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. நல்லா ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, நல்லா சுவையாகவும் இருக்கும். நல்லா மீன் குழம்பு வச்சு சாப்பாடு வச்சு அதுக்கு சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் இருக்குங்க. இப்போ எல்லா மசாலாவும் போட்டுடலாம். உள்ள அப்படியே போட்டுருங்க எல்லாத்தையும். அவ்வளோதாங்க டிஷ்ஷு. நிறைய பேர் ப்ரான் எப்படி செய்யறதுன்னு தெரியாமே வாங்காமே இருக்காங்க. அதை வாங்கி எப்படி தான் செய்யறது, வேண்டாம் பேசாம மீனே வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க. இது இவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாதுங்க. இது நல்லா உங்களுக்கு நல்லா அது வேகிற அளவுக்கு விட்டு எடுத்து சமைச்சு சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிம்மில் வச்சுட்டோம். அதனால் அது பாருங்க, தண்ணியே ஊற்றல, நம்ம அதுலேயே தண்ணி விடுது பாருங்க. ஸோ அதுலேயே நம்ம இது வெந்துச்சுன்னா போதும். நல்ல கிரேவியும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த சிம்லேயே வச்சு வேக வச்சுருங்க. தண்ணி நல்லா இஞ்சிருச்சு. இப்போ பெப்பர் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுடலாம். பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போடுவோம் எப்போவுமே,
கருவேப்பிலையும் கொஞ்சம் பச்சையாக போட்டுட்டோம்னா அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா வருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாங்க. நான் போய் வாழை இலை வாங்கிட்டு வந்துடுறேன் உட்காந்து ஒரு கட்டு கட்டுறதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளான ஈஸியான ஒரு ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு, அப்படியே ஸ்பைஸியாக இருக்கும், நல்ல ஒரு அருமையாக இருக்கும். கூட வெங்காயத்தை வச்சு கடிச்சிக்கிட்டு சாப்பிடுங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை மட்டும் தனியாக சாப்பிட போகிறதில்ல, இது கூட மீன் குழம்பு, அப்புறம் ஒயிட் ரைஸு, அப்புறம் மீன் வறுவல், அப்புறம் ப்ரான் ஃப்ரை, இது சேர்த்தி மொத்தமாக வாழை இலையை போட்டு ஒரு கட்டு கட்ட போகிறேன். அந்த வீடியோவை தனியாக போடுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ, இது தனியாக உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு பெல் பட்டன் அமுத்துங்க. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும், அடுத்தடுத்த வீடியோஸ். தேங்க்யூ.